Hello everyone, welcome back to Tamil Thiruvu channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் idioms and phrases. நீங்கள் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணும்போது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் அப்படின்னு நிறைய நேரம் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் ரீடிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா idioms and phrases தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம நிறைய idioms and phrases தெரிஞ்சுக்கிறது மூலமாக நம்மளோட இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் ரீடிங்கை ரொம்ப ஈஸியாக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. Now let's begin the topic. The first one in our list, be made for life. Be made for life அப்படின்னா காலத்துக்கும் நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு நம்ம be made for life அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஒப்பந்தம் வெற்றிகரமாக முடிந்தால் நீங்க காலத்துக்கும் நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னா, if this deal get successful, you will be made for life. அந்த deal அப்படின்னா ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகே, ஸோ இந்த ஒப்பந்தம் வெற்றிகரமா முடிஞ்சிச்சுன்னா எப்படி இருக்கலாம்? நீங்க காலத்துக்கும் நல்லா இருக்கலாம் அப்படிங்கிறது இதனோட மீனிங். The next one, fair and square. fair and square அப்படின்னா ரொம்ப நேர்மையாவும் நியாயமாவும் ஒரு விஷயத்துல நடந்துக்கிறது இல்ல ஜெயிக்கிறது அப்படிங்கிறதுக்கு நம்ம fair and square அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நாங்க இந்த போட்டியில ரொம்ப நேர்மையாவும் நியாயமாவும் தான் ஜெயிச்சோம் அப்படிங்கிறத இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னா, we won the match fair and square. we won the match fair and square. The next one, roll something or someone off. roll something someone off அப்படின்னா இந்த உருட்டி விடுறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ ஒரு பொருளையோ இல்லை ஒரு மனுஷனையோ அந்த உருட்டி விடுறது அப்படிங்கிறதுக்கு நம்ம roll something or someone off அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், தூக்க முடியாத அளவுக்கு அவன் ரொம்ப கனமா இருந்தான், ஸோ அவனை கம்பளத்துல இருந்து உருட்டி விட்டோம். அந்த சென்டென்ஸை நம்ம எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படின்னா, he was too heavy to lift, so we had to just roll him off the carpet. so அந்த him அப்படிங்கிறது யாரு? இந்த இடத்துல அவனை அப்படிங்கிறதுனால someone அப்படிங்கிறது அவனை, அதனால நம்ம roll him off அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். so he was too heavy, அவன் ரொம்ப தூக்க முடியாத அளவுக்கு ரொம்ப கனமா இருந்தான். so we had to just roll him off the carpet. The next one என்னன்னா, a tall tale or tall story அப்படின்னா என்னன்னா, சில பேர் நம்பவே முடியாத ஒரு கதையை அவங்க செஞ்சதான் சொல்லுவாங்க, ரொம்ப பெரிய விஷயமா சொல்லுவாங்க. அதை நம்ம ரொம்ப யதார்த்தமான லைஃப்ல சொல்லணும் அப்படின்னா, கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்றாங்கப்பா அப்படிமோ இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள், அவன் சொல்றான், நேத்து அவன் சொல்லித்தான் மழை வந்துச்சான், கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்றாங்கப்பா அப்படிமோ இல்லையா? சோ இதை நம்ம a tall tale or a tall story அப்படின்னு சொல்லலாம். in English இதை நம்ம பார்த்தோம்னா, he says yesterday it rained as he commanded. commandedனா அவன் சொல்றான், அவன் மழை பெய்ய அப்படின்னு ஆர்டர் பண்ணோனே மழை வந்துருச்சான். சோ அதுக்கு என்ன சொல்றாங்க, what a tall story அப்படின்னா ஒருத்தவங்களால நம்பவே முடியாத ஒரு விஷயத்தை அவங்க செஞ்ச மாதிரி கதையா சொல்றது. The next one, to bury your head in the sand. to bury அப்படின்னா புதைத்தல் அப்படின்னு அர்த்தம். பட் நம்ம idioms and phrasesல பார்க்கும்போது to bury your head in the sand அப்படின்னா தலையை மண்ணுக்குள்ள புதைக்கிறது அப்படின்னு அர்த்தம் வராது. ஒருத்தவங்க ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ளாம அதை ஃபேஸ் பண்ணாம அதுல இருந்து தப்பிக்க நினைக்கிறது அப்படிங்கிறதுக்கு தான் அர்த்தம் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், அவளோட பெற்றோர், அவளோட பேரண்ட்ஸ் பிரச்சனைகளை எதிர்கொள்ள விரும்பாம தவிர்த்துக்கிட்டே இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, her parents had been burying their heads in the sand about the problem. so இந்த பிரச்சனையை தவிர்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத bury their heads in the sand அப்படின்னு சொல்லலாம். The next one என்னன்னா, on par அப்படிங்கிறது ஒரு phrase. so இதுக்கு என்ன அர்த்தம்னா, அவர் சாதாரண மனிதர்களை அவருக்கு சமமா நடத்துறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? so அதுக்கு நம்ம on par அப்படின்னு சொல்லலாம். see for example, he treats the laymen on par with him. he இந்த இடத்துல he அப்படிங்கிறது ஒரு பெரிய மனுஷன் வச்சுக்கிறோம், ரொம்ப சொசைட்டில ரொம்ப பெரிய ஒரு மனுஷன். laymen அப்படின்னா ரொம்ப சாதாரண மக்கள், ஒரு ஏழையான ஒரு மக்களை கூட அவருக்கு ஈக்குவலா அவர் என்ன பண்றாரு, ட்ரீட் பண்றாரு, நடத்துறாரு அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்லலாம், on par with him அப்படின்னு சொல்லலாம். The next one,
keep your hair on. keep your hair on அப்படின்னா ஒருத்தவங்களை வந்து நீங்க பயப்படாதீங்க, கோபப்படாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம எப்படி சொல்லலாம்? idioms and phrasesல keep your hair on அப்படின்னு சொல்லலாம். சோ ஒருத்தவங்களை சொல்றோம், அவங்கள கொஞ்சம் பயப்படாம இருக்க சொல்லுங்க அப்படிங்கிறதுக்கு நம்ம இப்போ ஒரு இங்கிலீஷ்ல ஒரு டயலாக் மாதிரி பார்க்கலாம். இப்போ ஒரு மேன் ஒன் கிட்ட ஒரு லேடி சொல்றாங்க, that lady is shouting to fix her phone now itself. அந்த அம்மா அவங்களோட போனை இப்பவே சரி செய்ய சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இந்த சென்டென்ஸோட அர்த்தம். சோ அதுக்கு மேன் டூ அவர் என்ன சொல்றாருன்னா, we need one more day to fix it. நமக்கு இன்னும் ஒரு நாள் வேணும், இன்னும் ஒரு நாள் அந்த போனை சரி செய்யறதுக்கு டைம் வேணும். tell her to keep her hair on அப்படின்னா அவங்கள கொஞ்சம் கோபப்படாம இருக்க சொல்லு அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்லலாம்? tell her to keep her hair on அப்படின்னு சொல்லலாம். The next one, once in lifetime. once in lifetime னா வாழ்க்கையில ஒரு முறை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு once in lifetime அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், வாழ்க்கையில ஒரு முறை தான் உனக்கு இந்த வாய்ப்பு வரும் அப்படிங்கறத நம்ம எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? You will get this chance once in lifetime. The next one, hold your tongue. hold your tongue அப்படின்னா குறுக்க பேசாத, கொஞ்சம் உனக்கு வாய் அடக்க வேணும், குறுக்க பேசாத அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, சம்டைம்ஸ் பெரியவங்க சொல்லுவாங்க. சோ ஃபார் எக்ஸாம்பிள், பெரியவங்க பேசும்போது குறுக்க பேசாதன்னு அம்மா சொன்னாங்க. சோ இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி சொல்லலாம்? My mom told me to hold my tongue when elders are speaking. பெரியவங்க பேசும்போது குறுக்க பேசாதன்னு எங்க அம்மா சொன்னாங்க அப்படிங்கறத இந்த சென்டென்ஸோட மீனிங். Next one, it's a far cry. it's a far cry அப்படின்னா நம்ம சம்டைம்ஸ் சொல்லுவோம் இல்லையா, ரொம்ப இந்த விஷயத்தை செஞ்சு முடிக்கிறது ரொம்ப ஒரு கஷ்டம் அப்படிம்போம். ஃபார் எக்ஸாம்பிள், வந்து நர்சஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க சிஸ்டர்ஸ் ஹாஸ்பிட்டல்ல நர்சஸ் எல்லாம் கொஞ்ச நேரத்துல அதிக பேஷண்ட்டை பாக்குறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அப்படிங்கறத எப்படி சொல்லலாம்? It's a far cry for the nurses to treat so many patients in less time அப்படின்னு சொல்லலாம். ஓகே, சோ இட்ஸ் a far cry இந்த இடத்துல என்ன அர்த்தம் வருது? இது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயத்தை ஆனா அவங்க செஞ்சு முடிக்கிறாங்க அப்படின்னு வருது. The next one என்னன்னா out of date. out of date அப்படின்னா காலாவதியானது, இல்ல ரொம்ப பழசு, இப்போ இது வந்து யூஸ்ல இல்ல அப்படிங்கறத நம்ம out of date அப்படின்னு சொல்லலாம். சோ ஃபார் எக்ஸாம்பிள், உங்க கம்ப்யூட்டர் இப்போ பழசா போச்சு, இந்த கம்ப்யூட்டர் மாடல் பழசா போச்சு, இல்ல இதனுடைய அந்த வெர்ஷன் பழசா போச்சு அப்படிங்கறத நம்ம எப்படி சொல்லலாம்? The version of your computer is out of date now அப்படின்னு சொல்லலாம். The next one என்னன்னா don't dabble around here. don't dabble around here அப்படின்னா அதாவது சும்மா வெட்டியா சுத்திக்கிட்டு இருக்காத, சும்மா வெட்டியா பேசாத அப்படின்னு சொல்றதுக்கு don't dabble around here அப்படின்னு சொல்லலாம். So for example, குடும்பத்துக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லா ஏதாவது செய்ய, சும்மா வெட்டியா சுத்தாத அப்படிங்கறத நம்ம இங்கிலீஷ்ல you have to do something useful for the family. don't dabble around here அப்படின்னு சொல்லலாம். The next one, eyeball to eyeball அப்படின்னா ஒரு பிரச்சனையை நேருக்கு நேர ஃபேஸ் பண்றத eyeball to eyeball அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உன்னோட மேனேஜரை போய் பாரு, அவரை நேருக்கு நேர பார்த்து எதுக்கு நீ லீடரை திட்டுனன்னு சொல்லு அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இந்த சென்டென்ஸை நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னா, meet your manager eyeball to eyeball and explain the reason why you scolded the team leader in front of everyone. சோ அவரை நேருக்கு நேர பாரு, நேருக்கு நேர ஃபேஸ் பண்ணி அந்த பிரச்சனையை சொல்லு, அதை விட்டுட்டு எதுக்கு நீ இந்த மாதிரி பயந்திருக்க அப்படிங்கிற இடத்துல நம்ம எப்படி சொல்லலாம்? meet your manager eyeball to eyeball அப்படின்னு சொல்லலாம். The next one என்னன்னா duck out. duck out அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து யாருமே பார்க்காம நம்ம வந்து வெளியே போறதுக்கு பேரு டக் அவுட் அப்படின்னு சொல்லலாம். See for example, முடிஞ்சா நான் ஆபீஸ்ல இருந்து சீக்கிரமாவே கிளம்பிடுவேன், அதுவும் எப்படி யாரும் பாக்குறதுக்கு முன்னாடி அடுத்தவங்க கண்ணில் படாம போயிடுவோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சோ அதுக்கு டக் அவுட் அப்படிங்கலாம். சோ இது இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்? if I can, I will duck out the office early. earlyனா கொஞ்சம் சீக்கிரமாவே கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லலாம். தென் டக் அவுட்டுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு. என்ன அப்படின்னா தட்டி கழிக்கிறது, ஒரு விஷயத்தை தட்டி கழிக்கிறதுக்கும் டக் அவுட் அப்படின்னு சொல்லலாம். See for example, உன்னோட கடமையை நீ
உன்னால தட்டி கழிக்க முடியாது, நீ தட்டி கழிக்க முடியாது அப்படிங்கறத நம்ம எப்படி சொல்லலாம்? You can't duck out of your responsibility. You can't duck out of your responsibility அப்படின்னு சொல்லலாம். That's all about today's lesson. இன்னைக்கு நாம பார்த்த idioms and phrases உங்களுக்கு புரிஞ்சிருந்தது, பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க வேல்யூபிள் கமெண்ட்ஸை மென்ஷன் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய idioms and phrases and other English to Tamil videos learn பண்றதுக்கு தமிழ் தரவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Stay tuned. Thank you very much.